ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு சில கொஷின் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா HLA மேட்சிங் டெஸ்ட்டை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. HLA அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டெஸ்ட். அது நம்ம ஐவிஎஃப்பில் பண்ணுவாங்க. அதுவும் டோனார் எக்ஸ் போகிறவங்களுக்கு இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, 2-3 டைம் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சிஸ்டர், நேச்சுரலாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஐவிஎஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டில் நெகட்டிவ்னு வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 மந்த்துக்கு நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம். நீங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனோட எஃபெக்ட்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்குமே பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணி 3 மந்த் இல்லை 2 மந்தில் இந்த மாதிரி மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு சிஸ்டர், நாங்கள் எப்போ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 2 மந்த் விட்டுட்டு நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம். 2 to 3 மந்த் கேப் விடும்போது அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பேபி ஹெல்த்தியாக இருப்பாங்க. நேச்சுரலாக ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு என்ன சிஸ்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயினாக உங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். மெயினாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். முடிஞ்ச அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலை அவாய்ட் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயில், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், கீ இதிலெல்லாம் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைடு ஃபுட், எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஃபுட் நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணி ஆகணும். நட்ஸு, ஃப்ரூட்ஸு இதெல்லாமே நீங்கள் தினமுமே எடுத்துக்க பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கிங், எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணிவிடுங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸாவது நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈவினிங்கில் டைம் இருக்குது அப்படின்னா ஈவினிங்கில் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் ஐவிஎஃப் போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஐவிஎஃப் போகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, 1 மந்த் இருக்குது, 2 மந்த் இருக்குன்னா வாக்கிங்கை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. தினமும் வாக் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுமோ நீங்கள் அதை தாராளமாக பண்ணலாம். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் தினமும் காலையில் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டு உங்கள் மனசு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். சேம் டைம் ப்ரெக்னென்சிக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபீடிங் குர்த்தீஸு, ஹோம்மேட் சோப் கேட்டிருந்தீங்க. அதுக்கான லிங்க் இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க போய் செக் அவுட் பண்ணி உங்களுக்கு வேணுன்றதை வாங்கிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். டயட் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PCOD, PCOS, ஐவிஎஃப்க்கு, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு டயட் சார்ட் கொடுக்குறோம். வேணுன்றவங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் DM பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் 99 rupeesக்கு நம்ம டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.